வாகன சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரிக்கு சீக்கிரமாவே பழசெல்லாம் ஞாபகம் வந்து, விஜய் குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க விஜய் வீட்ல இருந்து காவேரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜய்க்கு மனசுக்குள்ளேயே தோணுது. அதுக்குள்ளேயுமா காவேரி கிளம்ப போற? உனக்கு இதெல்லாம் பார்த்த பிறகும் உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரலையா? என்னை விட்டு நீ கிளம்பியே ஆகணுமா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ள கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த குழந்தை இருந்துகிட்டு, மிஸ் நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே காவேரியும், ஆமாடா நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். நாங்க கிளம்புறோம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அந்த நேரத்துல தாத்தா கிட்டயும் போயிட்டு வரோம் தாத்தா அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சாரதாவும் விஜய் கிட்ட, "தம்பி நாளைக்கு சாயங்காலம் வந்துடுங்க" அப்படி சொல்லிட்டு சைகை காமிச்சுட்டு போறாங்க. விஜய் வந்துட்டு, "கண்டிப்பா அத்த" அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க வண்டியில சாரதாவும், காவேரியும் விடுறதுக்காக விஜய் கிளம்புறாங்க. ஆனா காவேரி வந்துட்டு, "இல்ல, இல்ல நாங்க ஆட்டோ வர சொல்லியிருக்கோம். நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம்" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல நைட் நேரத்துல நீங்க எப்படி தனியா போவீங்க? நானே உங்கள வீட்ல ட்ராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் குழந்தையும் சேர்ந்து சாரதாவையும், காவேரியும் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ட்ராப் பண்றாங்க. உடனேவும் இங்க காவேரி வந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜய், "எதுக்கு மிஸ்? உங்கள ட்ராப் பண்றது எங்களுடைய கடமை மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும், இவரு என்ன நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு. ஆனா அவர் ஒய்ஃப அவ்வளோ லவ் பண்ற மாரி இருக்குது. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னே புரியலையே! அப்படி சொல்லிட்டு எங்க காவேரிக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இந்த நேரத்துல சாரதா இருந்துட்டு, "தம்பி, சரிங்க தம்பி. பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு விஜயும் கிளம்பிடுறாங்க. இங்க காவேரியும், சாரதாவும் வீட்டுக்கு வந்ததும் காவேரி இருந்துகிட்டு, இந்த குழந்தையோட அப்பா இருந்துகிட்டு, நான் என்னமோ சாதாரணமா நெனச்சேன்ம்மா. அவர் பொண்டாட்டி இறந்து 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் பொண்டாட்டி மேல அவ்ளோ பாசமா இருக்கிறாரு. அவர் பொண்டாட்டி யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வீட்ல வச்சிருக்காங்க. அப்பன்னா எவ்வளோ தூரம் உங்க ஒய்ஃப நேசிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து இங்க விஜய் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "அவரோட பொண்டாட்டி வேற யாரும் இல்லடி. நீ தான்டி. உன்ன தாண்டி அவரு அவ்வளவு அளவுக்கு அதிகமா மனசுக்குள்ள நேசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது உனக்கு சொல்லணும்னு நெனச்சா, ஆனா உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த எனக்கும் பயமா இருக்குடி. உனக்கு ஏதா ஆயிடுமான்னு சொல்லிட்டு" அப்படின்ட்டு இங்க சாரதா மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா என்ன யோசிக்கிற?" அப்படின்ட்டு சாரதா கேட்குறாங்க. "அதான் நான் சொன்னேன்லடி அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தான் நம்பவே மாட்டேன்ன. அந்த தம்பி பேசுறது சரியில்ல, நடந்துக்கிறது சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படின்ட்டு இங்க சாரதா சொல்றாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "ஆமாம்மா அந்த தாத்தா, அந்த அவங்க சித்தி எல்லாருமே நல்லா தான் நம்மகிட்ட பேசுறாங்க. ஆனா இன்னொருத்தர் வந்தாரு பார்த்தீங்களா? அவர் பேசின விதம் தான் எனக்கு துப்பர பிடிக்கல. அவரையும் தான் எனக்கு பிடிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "சரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அந்த தம்பி நல்ல தம்பியா இருக்குதுல்ல, அது போதும் நமக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நைட் ஆயிடுது. விஜய் இருந்துட்டு, "காவேரிக்கு இன்னைக்கு பிறந்தநாள் விஷ் பண்ணி ஆகணுமே. நம்ம தான் முதல்ல விஷ் பண்ணணும். ஆனா காவேரிக்கு கால் பண்ணி நம்ம விஷ் பண்ணோம்னா காவேரி நம்மள ஏதாவது பேசுவா. ஏதாவது செய்யணுமே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட இங்க விஜய் வந்து சொல்றாங்க. "அம்மு உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு உங்க காவேரி மிஸ்ஸோட பிறந்த நாளாம். அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நாளைக்கு சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு போகணும்னு அம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு காவேரி மிஸ்ஸோட பிறந்த நாளாம். அதனால நாளைக்கு சாயங்காலம் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் கேக் கட் பண்ண போறோம்" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும், அப்படியாப்பா! ரொம்ப ஜாலி ஜாலி" அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "அதுக்கு முன்னாடி நீ உங்க காவேரி மிஸ்ஸுக்கு பர்த்டே விஷ் பண்ணியே ஆகணும்ல. நம்ம கரெக்ட்டா நைட்டு 12:00 அவங்களுக்கு கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணுவோமா?" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மு இருந்துட்டு, "சூப்பர் ஐடியாப்பா! நான் ஒரு வேளை தூங்கிடுவேன்ல" அப்படிங்கிறாங்க. "என்ன உன்ன தூங்க விடாம நானு வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன் அம்மு. என்ன நம்ம கரெக்ட்டா 12:00 ஆனதும் உங்க மிஸ்ஸுக்கு பர்த்டே விஷ் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜயும், குழந்தையும் பேசி வச்சுக்கிறாங்க. உடனே குழந்தை இருந்துகிட்டு, "அப்பா 12:00 ஆயிடுச்சு" அப்படி சொல்லி சொல்றாங்க. "சரி, சரி உங்க மிஸ்ஸுக்கு கால் பண்ணுவோமா? கால் பண்ணதும் நீ தான் முதல்ல பேசணும்" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "சரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து காவேரி மிஸ்க்கு கால் பண்றாங்க. உடனே இங்க காவேரி இருந்துட்டு, "இது யாரு? புது நம்பரா இருக்கே" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, "ஆமால்ல இது காவேரியோட அப்பால்ல. இவரு எதுக்கு நமக்கு இந்த டைம்ல கால் பண்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி கட் பண்ணி விடுறாங்க. உடனே "தெரியலப்பா மிஸ் கட் பண்ணி விடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே "மறுபடியும் கால் பண்ணு" அப்படின்னு சொன்னதும் அந்த குழந்தை கால் பண்றாங்க. கால் பண்ணதும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அட்டெண்ட் பண்றாங்க. உடனேவும் இங்க குழந்தையும் அவங்க அப்பாவும் சேர்த்து, "ஹேப்பி பர்த்டே மிஸ். இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் எங்க அப்பாவும் உங்களுக்கு கால் பண்ணோம் மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே இங்க காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. "தேங்க் யூடா. எனக்காக நீ விஷ் பண்றதுக்காக இவ்வளோ நேரம் முழிச்சிருந்தியா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா மிஸ். எங்க அப்பா தான் உங்ககிட்ட பேசணும், உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நான் முழிச்சிருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்னதும், இங்க காவேரி, "இதெல்லாம் அந்த ஆளோட வேல தானா? அதனால ஏன் இப்படிலாம் பண்றாங்க? ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசுக்குள்ளயே திட்டுறாங்க. "சரிடா 12 மணி ஆயிடுச்சு தூங்கு. இன்ன வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருந்திருக்க. காலையில ஸ்கூலுக்கு வேற போகணும்ல. தூங்குடா" அப்படி சொல்லிட்டு காவேரி சொன்னதும், விஜய் வந்துட்டு, "ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க.
"இங்க பாருங்க, இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. எதுவா இருந்தாலும் இன்னும் ஃபோன் பண்ணி நைட்டு டைம்லாம் பேசுற வேலைலாம் வேண்டாம்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஃபோன வச்சுர்றாங்க. இங்க விஜய் இருந்துட்டு, "ஆ நான் அப்படிதான் பேசுவேன். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன நைட் டைமா என்ன? டே டைமா இருந்தா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. ஓ! காவேரிக்கு விஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல விஜய் வந்து தூங்கிடுறாங்க. யமுனா, நிவின், குமரன், கங்கா எல்லாருமே ஊர்லேருந்து வந்துடுறாங்க. எல்லாரும் வந்தத பார்த்துட்டு, "காவேரி என்ன எல்லாரும் திடுதிப்புன்னு நம்ம வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு அதிர்ச்சியா கேட்குறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "ஏன்டி வீட்டுக்கு வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிடாம திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீங்க வாங்கப்பா எல்லாரும் உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "இன்னைக்கு உன் பர்த்டே இல்லடி, அதனால தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொன்னதும், "என்னது என் பிறந்த நாளுன்னு சொல்லி வந்திருக்கீங்களா?" "ஆமா, உன் பிறந்த நாளுன்னு தான் இன்னைக்கு உன் கூட இருக்கலாம்னு சொல்லி வந்தோம். ஏன் நாங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல இத்தன வருஷம் எனக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. ஆனா, அப்பலாம் யாருமே வரலையே! இப்ப வந்திருக்கீங்கல்ல, அதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இந்த பிறந்தநாள் உனக்கு ரொம்ப ஸ்பெஷல்டி. அதனால தான்டி நாங்க நேர்லயே வந்துட்டோம். அதுவும் இல்லாம உன் கிளாஸ்ல படிச்சுச்சு பாத்தியா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வேற இங்க வருதாமே! அவங்க அப்பா வேற வர்றாங்கன்னு அம்மா சொன்னாங்க. அவங்களலாம் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால தான் சரின்னு கிளம்பி வந்துட்டோம்." அப்படி சொல்றாங்க. ஐயோ! அவங்க ஏற்கனவே பண்ற டார்ச்சர் என்னால தாங்க முடியல. இதுல நீங்க வேற அவங்கள பார்க்கணுமா? அப்டின்ட்டு காவேரி குழம்பிட்டு இருக்காங்க. சரி நான் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். சாயந்தரம் பார்க்கலாம் அப்டின்ட்டு இங்க கிளாஸ்க்கு கிளம்புறாங்க. கிளாஸ்க்கு கிளம்புனோனயும் இங்க அம்முவ விடுறதுக்காக விஜய் வர்றாங்க. உடனே காவேரி பார்த்துட்டு, "ஹேப்பி பர்த்டே மிஸ்" அப்டின்னு 2 பேரும் சேர்ந்து கோரஸா சொன்னதும், காவேரி வந்துட்டு, "ப்ளீஸ் இது ஸ்கூல்ன்னு பார்க்குறேன். இல்லன்னா நானு எப்படி பேசுவேன்னே தெரியாது. தயவு செஞ்சு போயிடுறீங்களா? வா அம்மு நம்ம ஸ்கூலுக்கு போலாம்" அப்டின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பி போயிடுறாங்க. இங்க விஜய் வந்துட்டு சாயங்காலம் கண்டிப்பா உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸா கிஃப்ட் கொண்டு வரணுமே அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாங்க. சரி நம்ம காவேரிக்கு ஏற்கனவே ஒரு கிஃப்ட் நம்ம குடுத்தோமே, அந்த செயின் அதே காவேரிக்கு மறுபடியும் குடுத்தா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல, அப்படி சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. அதே மாதிரியேவும் அந்த முருகன் டாலர வந்து காவேரிக்காக விஜய் வந்து வாங்குறாங்க. சாயங்காலம் கிளாஸ் முடிஞ்சது. முடிஞ்சதும் அம்மு இருந்துகிட்டு இங்க ஸ்கூல் விட்டு கூப்பிடுறதுக்காக விஜய் வர்றாங்க. விஜய் வந்ததும் இங்க அம்மு இருந்துகிட்டு, "சரிங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகணும். போய் வேகமா கிளம்பி நம்ம மிஸ் வீட்டுக்கு போணும். இன்னைக்கு மிஸ்ஸோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதுக்கு நம்ம போய் ஆகணும்னு நீங்க தானே சொன்னீங்க." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லுது. "ஆமாடா, என்ன விட நீ ஃபாஸ்ட்டா இருக்கியேடா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அம்முவ வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணி இங்க ஃபங்ஷனுக்காக கூட்டு போறாங்க. இந்த நேரத்தில தாத்தா இருந்துட்டு, "என்னடா விசேஷம்? எல்லாரும் 2 பேரும் கிளம்புறீங்க." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என் கிளாஸ் மிஸ்ஸோட இன்னைக்கு பிறந்த நாள். அதனால நானும் அப்பாவும் அங்க போய் கேக் வெட்ட போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், தாத்தா இருந்துகிட்டு, "என்னலாம் கூப்பிடவே இல்ல." அப்படிங்கிறாங்க. "நீங்களும் வாங்க தாத்தா." அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை கூப்பிடுது. உடனே விஜய் வந்துட்டு, "இல்ல தாத்தா நாங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வரோம் இப்போதைக்கு." அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னதும், "சரிடா போயிட்டு வாங்க." அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாங்க. இங்க விஜயும் அம்முவும் நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. விஜய் பார்த்ததும் இங்க காவேரிக்கு கடுப்பாயிடுது. "இன்னும் மறுபடியும் வந்துட்டாங்களா? எங்க போனாலும் வந்துகிட்டே இருக்கிறாங்க." அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இங்க விஜயும் குழந்தையும் வர்றத பார்த்துட்டு குமரன், கங்கா, நிவின், யமுனா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு விஜய பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா, "வாங்க வாங்க உங்கள பத்தி அத்தை நெறையா சொன்னாங்க. உங்கள பார்க்கணும்னு தான் நாங்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஏற்கனவே இவங்க சந்திச்சவங்கன்னு சொல்லிட்டு காவேரிக்கு தெரியாது. அதனால அந்த குழந்தைய பார்த்துட்டு கங்காவும், யமுனாவும் கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுக்குறாங்க. என்ன இத்தன நாளா அம்மா தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எதுக்கு இப்படி பண்றாங்க? அம்மானாச்சும் சரி பேத்தின்னு பாசத்துல பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். கங்காக்காவும், யமுனாவும் எதுக்கு அந்த குழந்தைய தூக்கி முத்தம் குடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்ட்டு இங்க காவேரிக்கு ஒரே குழப்பமா இருக்குது. உடனேவும் சார் வந்துட்டு, கேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சா? கேக் கட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் சரின்னு கேக் கட் பண்ண போறாங்க. அந்த நேரத்துல இங்க காவேரி கேக்க கட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஊட்டி விடுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "அந்த தம்பிக்கும் குடுறி அதில என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னம்மா உனக்கு வேற வேலை இல்லையா? இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு காவேரி கோவப்படுறாங்க. இந்த நேரத்துல விஜய் வந்துட்டு கேக் எடுத்துட்டு காவேரிக்கு குடுக்க போறாங்க. ஆனா காவேரி, "இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட நடந்துக்கிற விதமே எனக்கு பிடிக்கல. இப்படியெல்லாம் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து நடந்துக்கிடாதீங்க." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனேவும் விஜய் வந்துட்டு காவேரிக்காக வாங்குன கிஃப்ட்ட காமிக்கிறாங்க. காமிச்சதும் இங்க இந்த இத எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு இங்க காவேரிக்கு மனசுக்குள்ளேயும் தோணுது. உடனேவும் சரி நான் ஆஃப்டர் ஆல் உங்க பொண்ணோட கிளாஸ் மிஸ். எனக்காக எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் குடுக்குறீங்க? அப்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. மிஸ் நீங்க எப்பவுமேவும் எங்களுக்கு ஸ்பெஷல் மிஸ், ஃபேவரைட் மிஸ். அதனால தான் உங்களுக்காக நாங்க இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் குடுத்துருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும், விஜயும் சேர்ந்து சொல்றத கேட்டுட்டு சாரதா, "அதான் தம்பி கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்கல்லடி, அத வாங்கிக்கோடி. உன் பர்த்டேக்கு தானே குடுத்துருக்காங்க. அதுல என்னடி தப்பு இருக்கு? வாங்கிக்கோ." அப்டி சொல்லிட்டு இங்க சாரதா சொன்னதும், காவேரி மறுக்க முடியாம அந்த கிஃப்ட்ட வாங்கிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய பர்த்டேக்கு எனக்கு பிடிச்ச முருகனே கிஃப்ட்டா குடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனேவும் விஜய் இருந்துட்டு, "இத பார்த்தோனே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா காவேரி? நான் உனக்கு இதுக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அத மறந்துட்டியா காவேரி?" அப்டி சொல்லிட்டு இங்க விஜய் வந்து மனசுக்குள்ளயே நெனச்சு பார்க்குறாங்க. ஆனா வந்து காவேரிக்கு எதுவும் ஞாபகம் வரல. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.